அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கடகராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் சொல்லலாம். இந்த மாதத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை நடைபெறுவதோடு மட்டும் இல்லாமல் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடைபெறுகிறது. இதன் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா 2025 வருடமான இந்த ஆண்டு மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு சூரிய பகவான். இதனால் சில ராசிகளுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கனான சூழ்நிலையும் உருவாகுங்க. சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில பெயர்ச்சியாகி அடுத்த 1 மாத காலம் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க போகுது. இந்த சேர்க்கையானது 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க போகிறது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக குடும்ப உறவில் விரிசல், வேலை, தொழிலில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது தங்களுக்கு அதிகப்படியான சவால்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சியை போல கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் பார்த்தோன்னா இந்த 2 அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பல விதத்திலையும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீன ராசியில் அசுப கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கையும் நடக்க போகிறது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள், வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க. இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை, தொழில், கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் வாழ்க்கை துணை, கூட்டாளி, தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம். துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க. உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான
முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை. அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் சரி, செய்யக்கூடிய தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம். அதை நீங்களே எதிர்கொண்டு தான் ஆக வேண்டுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க. அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது, மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது, இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க. வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி உங்களுக்கு கூடினாலும் அதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேச வேண்டாங்க. எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்தில் நினச்சதை விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை பளு இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகளை குறைவாக எடை போட வேண்டாம். நீண்ட நாள் பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் சுமையும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. வராது அப்படின்னு நினச்ச கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக
இருங்க. குறிப்பாக சொல்லணும்னா முதியவர்கள் வெளியில் வந்து நேரத்தில் வெயில் நேரத்தில் வந்து வெளியில் செல்வது கட்டுப்படுத்துறது அவசியம். முதியவர்கள் வெயில் நேரத்தில் வந்து வெளியில் போக வேண்டாம். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க. அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் வாழ்க்கையை நடத்தி செல்வது அவசியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதன் மூலமாக நிறைய நன்மைகள் பிற்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய சுகத்தை தெரிந்தும் கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மற்றொரு புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நண்பர்களையும் தேர்வு செய்து கொள்வீங்க. சிலருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் சிக்கியிருந்த சிறையிலிருந்து வெளிவருவீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் அசுப பலன்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக பொறுமையுடன் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரமாக கால பைரவரை வழிபடுங்க. அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். தினமும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும்.